தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாப் 10 தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம டாப் 10 தமிழ் சேனலோட டெக் டிப்ஸ் பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு டெக் டிப்ஸ்ல உங்க மொபைலோட லாக் பட்டன் ஒர்க் ஆகலனா உங்க மொபைல் ஸ்கிரீனை எப்படி லாக் அண்ட் அன்லாக் பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ என்னோட பழைய மொபைல் இருக்கு. இந்த மொபைலை நான் அன்லாக் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா அன்லாக் ஆகல. ஏன்னா இந்த மொபைல்ல சைட்ல பாருங்க லாக் பட்டன் உடைஞ்சு போச்சு. லாக் பட்டனுக்கு பதிலா நான் மொபைலை கையில வச்சுட்டு இப்படி வேவ் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா என்னோட மொபைல் ஸ்கிரீன் அன்லாக் ஆயிடுச்சு. திரும்ப நான் வேவ் பண்றேன். இப்ப என்னோட மொபைல் ஸ்கிரீன் லாக் ஆயிடும். இதே மாதிரி உங்க லாக் பட்டன் ஒர்க் ஆகலனாலோ இல்ல என்ன மாதிரி லாக் பட்டனே இல்லனாலோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல வர எந்த டெக் வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க எப்படி உங்க மொபைல்ல லாக் பட்டனே இல்லாம உங்க மொபைல் ஸ்கிரீனை லாக் அண்ட் அன்லாக் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த லாக் ஸ்கிரீன் டெக்னிக் எந்த கான்செப்ட் வச்சு பண்ணிருக்காங்கன்னா, நீங்க உங்க மொபைல கால் பண்றப்போ மேல ஸ்பீக்கர் பக்கத்துல பாத்தீங்கன்னா சென்சார் இருக்கும். நீங்க உங்க மொபைல காது கிட்ட கொண்டு போறப்போ மொபைல் ஸ்கிரீன் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். திரும்ப நீங்க பேசிட்டு காதுல இருந்து எடுக்கிறப்போ மொபைல் ஸ்கிரீன் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும். இந்த சென்சார் வச்சுதான் இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன் பத்தி பார்க்கலாம். ஓகே, இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்லயே இருக்கு. முதல்ல உங்க பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணுங்க. மேல சர்ச் பார்ல வேவ் லாக்னு டைப் பண்ணுங்க. இப்போ கீழே பாத்தீங்கன்னா வேவ் டு அன்லாக் அண்ட் லாக்னு ஒரு ஐகான் இருக்கும் ப்ளூ கலர்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இன்ஸ்டால் கிளிக் பண்ணி அக்செப்ட் கிளிக் பண்ணுங்க. இது வெறும் 2 MB ஃபைல் தான். இப்போ நம்ம அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டவுன்லோட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிடும். இப்போ ஓபன் கொடுத்து நம்ம அப்ளிகேஷனை ஓபன் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் டிவைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆப்ஷன் கேக்குது. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் சென்சார் பேஸ் பண்ணி ஒர்க் பண்றனால அட்மினிஸ்ட்ரேட்டரோட பர்மிஷன் கேக்குது. கீழே பாத்தீங்கன்னா ஆக்டிவேட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்க. இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஓபன் ஆயிடுச்சு. இதுல நான் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி உள்ள போறேன். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆன் பூட், அதாவது உங்க மொபைல் ஆஃப் ஆகி ஆன் ஆகிறப்ப இந்த அப்ளிகேஷன் ஆன் ஆகணுமா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷன். கண்டிப்பா என்னோட லாக் பட்டன் வேலை செய்யல அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடணும். அதனால இந்த ஆப்ஷனை நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். இதுல ரெண்டாவதா இருக்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் லேண்ட்ஸ்கேப், அதாவது உங்க மொபைல லேண்ட்ஸ்கேப் மோட்ல வச்சிருக்கப்போ இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகணுமா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷன். கண்டிப்பா இது ஆன்லயே இருக்கட்டும், அப்பதான் நீங்க லேண்ட்ஸ்கேப் மோட்ல வச்சிருக்கப்போ இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாது. ஓகே, அடுத்தது இருக்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஹோம் ஸ்கிரீன். நார்மலா இந்த வேவ் லாக் எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் மேல வேவ் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கிரீன் வந்து லாக் ஆயிடும். எனக்கு அப்படி ஆக கூடாது. நான் எப்ப ஹோம் ஸ்கிரீன் போறனோ அப்ப மட்டும்தான் இந்த வேவ் லாக் வந்து ஒர்க் ஆகணும். அதனால இந்த ஆப்ஷனை கண்டிப்பா ஆன் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆப்போட பர்மிஷன் கேக்குது. நான் ஓகே கிளிக் பண்றேன். இப்போ கீழே பாத்தீங்கன்னா உங்களோட வேவ் லாக் வந்து ஆப் பர்மிஷன் ஆஃப்ல இருக்கு. இதை ஆன் பண்றேன். ஓகே கிளிக் பண்றேன். இப்ப நான் பேக் பட்டனை கிளிக் பண்ணி வெளியே வரேன். இப்ப கீழே அடுத்ததா ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது பாத்தீங்கன்னா நியூ கால். எப்பயாவது உங்களுக்கு ஒரு இன்கமிங் கால் வரப்போ இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகணுமா இல்லையா அப்படிங்கறத இந்த ஆப்ஷன். இதை கண்டிப்பா ஆன் பண்ணிக்கோங்க. நான் கீழே ஸ்க்ரால் பண்றேன். ஓகே, அடுத்ததா இருக்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இன் பாக்கெட், அதாவது உங்க மொபைல பாக்கெட்ல வைக்கிறப்போ இந்த ஹோம் ஸ்கிரீன் வந்து ஆன் ஆகணுமா இல்லையா அப்படிங்கறத இந்த ஆப்ஷன். இது கண்டிப்பா ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கிராவிட்டி சென்சிட்டி 6ல இருக்கு. நான் மேக்ஸிமம் 10 வைக்கிறேன். சில பேத்துக்கு 2ல கூட ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. நான் மேக்ஸிமம் 10 வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே, நான் இப்ப கீழே ஸ்க்ரால் பண்றேன். அடுத்ததா இருக்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வைப்ரேஷன். இது பாத்தீங்கன்னா நீங்க மொபைலை வந்து லாக் பண்றப்ப அன்லாக் பண்றப்போ வைப்ரேட் ஆகணுமா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷன். நான் இதை ஆன் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டுது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து நீங்க லாக் பண்றப்போ வைப்ரேட் ஆகணுமா இல்லையாங்கிறது. ரெண்டாவதா இருக்க ஆப்ஷன் நீங்க அன்லாக் பண்றப்போ மட்டும் வைப்ரேட் ஆகும். மூணாவதா இருக்க ஆப்ஷன் நீங்க லாக் பண்றப்பையும் வைப்ரேட் ஆகும், அன்லாக் பண்றப்பையும் வைப்ரேட் ஆகும். நான் மூணாவதா இருக்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் கீழே ஸ்க்ரால் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சென்சிட்டிவிட்டி, இந்த ஆப்போட சென்சிட்டிவிட்டி எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் டிலே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. நான் டிஃபால்ட்டா அப்படியே விட்டுறேன்.
கீழே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த அப்ளிகேஷன் எப்போ ஆன் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் டைமிங் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் எப்போ ஒர்க் ஆகக்கூடாது அப்படிங்கிறதையும் நீங்கள் டைமர் செட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதெல்லாம் டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுறேன். ஓகே, இப்போ நான் பேக் கிளிக் பண்ணி வெளியே வரேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், டச் டு ஸ்டார்ட்னு. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இது கிரீன் கலரில் மாறிடும். கிரீன் கலரில் மாறின உடனே மேலே நோட்டிஃபிகேஷன் பாரில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட சிம்பிள் வந்துடும். அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்கள் திரும்ப ஆஃப் பண்ணுறப்போ மேலே நோட்டிஃபிகேஷன் பாரில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட ஐக்கான் மறைஞ்சிரும். அப்போ இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். உங்களுக்கு எப்போ வேணுமோ இதை ஆன் பண்ணிக்கலாம், எப்போ வேணுமோ ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி வெளியே வரேன். இப்போ என்னோட ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கனால உங்கள் மொபைலை இப்படி வேவ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் வந்து லாக் ஆகிடும். திரும்ப வேவ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆகிடும். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் லாக் பட்டன் ஒர்க் ஆகலைனாலோ இல்லை லாக் பட்டனே இல்லைனாலோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த அப்ளிகேஷனை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அப்ளிகேஷன் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை நான் அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷனை அழுத்தி பிடிச்சி அன்இன்ஸ்டால் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு கீழே ஓகே கேட்குது. நான் அதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் ஆகாது. நான் திரும்ப ட்ரை பண்றேன் பாருங்க. அன்இன்ஸ்டால் கிளிக் பண்றேன், ஓகே கொடுக்குறேன். ஆனா அன்இன்ஸ்டால் ஆகாது. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் மட்டும் இந்த அப்ளிகேஷனுக்குள்ள போய் தான் அன்இன்ஸ்டால் பண்ணும். இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணுங்க. கீழே பார்த்தீங்கன்னா நாலாவதா அன்இன்ஸ்டால் ஆப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் ஆகும். இந்த வேவ் லாக் அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி டெக் வீடியோஸ் வேணும் அப்படிங்கறத எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் Facebookல ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் அவங்க மொபைல் லாக் பட்டன் ஒர்க் ஆகலனா இந்த அப்ளிகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எந்த டெக் வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.